அனைத்து கழக தோழர்களுக்கும், இங்கே வந்துள்ள அனைத்து மகளிர்களுக்கும், இந்த பொதுக்கூட்டத்தை, இந்த திருமண கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் கே. குப்பன் பகுதி கழக செயலாளர் அவர்களை, இந்த ஏற்பாடினை செய்திருக்கும் வட்டக்கழக செயலாளர் திரு கண்ணன் அவர்களே, திரு ரவி அவர்களே மற்றும் அவருடன் இணைந்து பணியாற்றிருக்கும் எங்கள் கழக நிர்வாகிகள், எங்கள் உடன்பிறப்புகள் அனைவரின் பெயரை கூறியதாக எண்ணிக்கொண்டு, இந்த தேர்தல் திருமண கூட்டம் இன்னைக்கு காலையிலேருந்து இந்த திருமண கூட்டம் போடுறோம் அப்படின்ட்டு இங்கே ஒரு சின்ன ஸ்டேஜ் தான் போட்டோம். ஏன்னா எப்பவுமே அதிமுகவுக்கு சின்ன ஸ்டேஜ் போட்டு பழக்கம் இல்லை, மாபெரும் கூட்டம் போட்டு தான் பழக்கம். சரி, அந்த அது அங்க வைங்க. இங்கே தான் ஸ்பீக்கர் பக்கத்தில் இருக்கு. டான்ஸ் ஆடிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஓகேவா? ஹலோ 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 கிளியரா இருக்கா? எப்பவுமே அதிமுக சின்னதா கூட்டம் போட்டு வளர்த்துருங்க. அதனால நாங்க திருமண கூட்டம் அப்படின்னு பர்மிஷன் வாங்கிருந்தோம். திருமண கூட்டம் அப்படிங்கிறது அதுக்கு ஸ்டேஜ் போடக்கூடாது, லைட் போடக்கூடாது, மைக் போடக்கூடாது அப்படிலாம் இந்த தேர்தல்ல தேர்தல் கமிஷன், அதாவது திமுக தேர்தல் கமிஷன் வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா லோக்கல் இருக்க அதிகாரி எல்லாம் ஹலோ ஹலோ ஏன்னா திமுகவோட இங்க இருக்க அதிகாரி எல்லாம் திமுகவினர் சொல்றதை மட்டும்தான் கேட்குறாங்க. நீங்க தேர்தல் நம்ம மனவண்ணம் போயிட்டு மனு தாக்கல் பண்ணும் போதே அங்கே என்ன நடந்துன்னு தெரியும். நம்ம டோக்கன் வாங்கிட்டு உள்ள போனால் அவங்க சைட் கேட்ல உள்ள போயிட்டு அந்த ஃபார்மை கொடுக்க விடாம அதுக்கு ஒரு 2 மணி நேரம் பிரச்சனை பண்ணாங்க. இவங்கள இந்த மாதிரி இருக்கிறது தான் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. நாங்கள் இங்க இருந்து என்ன சொல்றோம்னா, தேர்தல் கமிஷனுக்கு நடுநிலையா நடந்துக்கங்க. என்னைக்குமே திமுக ஆட்சியில் இருக்குன்னு மட்டும் எண்ணிக்காதீங்க. அரசு அதிகாரிகளுக்கு நான் சொல்லிக்கிறேன், திமுகவுக்கு 5 வருஷம் மக்கள் தெரியாம ஓட்டு போட்டு தான் தலையிலேயே மண்ணவாரி போட்ட கதையா இன்னைக்கு உட்காந்துருக்காங்க. எப்படா இந்த ஆட்சி வெளில போவோம், எப்படா அதிமுக ஆட்சி உள்ள வரும்ன்றது உட்காந்துருக்காங்க. அதிகாரிகளுக்கு நான் என்ன சொல்றேன்னா, திமுக என்னைக்கும் முழுசா ஆள போறது இல்லை. ஏற்கனவே 2006ல இருந்து 2011 அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியும். ஊர்ல இருக்க இடத்தெல்லாம் வளைச்சு போட்டாங்க, மக்களை வந்து வாழ விடாம துன்புறுத்துறாங்க. அதோட அதிகப்படியாக இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு. அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வெகு விரைவில் வரப்போகுது. இருக்கிற அதிகாரிங்க நடுநிலையா நடந்துக்கங்க. மக்கள் வந்து எங்க பக்கம் தான் இருக்காங்க, அதை தெளிவா புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டு நடுநிலையா நடந்துக்கங்க. இந்த கூட்டத்தை கலைக்கணும்ன்றதுக்கு காலையில இருந்து போராட்டம் நடக்குதுங்க. காலையில இருந்து ஒரு ஸ்டேஜ் போட்டு இங்க வந்து இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாதுன்றதுல அவ்வளவு முனைப்பு காட்டுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீ இந்த ஜனநாயக நாடு, உனக்கு திராணி இருந்தா தெம்பு இருந்தா மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்டு முடிஞ்சா ஜெயிச்சுக்கோ இந்த தொகுதிய. 7வது வட்டத்துல அஇஅதிமுகவோட ஒரே மாமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒரு காரணத்துக்காக
இந்த வட்டத்துக்கு வரக்கூடிய வளர்ச்சி திட்டத்தையும் தடுக்கிற, இங்க கூட்டம் போட்டாலும் தடுக்கிற. நீ இந்த வட்டத்துக்கு நீ என்னதான் தடுத்தாலும் எங்களோட சேவையை நிறுத்தாம நாங்க எங்க மக்களுக்கு செஞ்சு கொண்டுட்டு இருப்போம். நான் இன்னொரு விஷயத்தை இங்க இந்த 2 வருஷமா 2022 ஏப்ரல்ல நான் இந்த வட்டத்துல வந்து எலெக்ஷன் நின்று மாமன்ற உறுப்பினராக ஆனேன். இந்த ஏப்ரல்ல எடுத்த உடனே நான் ஆஃபீஸ் கூட வந்து உட்காரல. முதல் நாளே கார்கில் நகரில் என்ன பண்ணிட்டாங்க, ராஜாராமன் என்ன பண்ணாரு, நோட்டீஸ் எடுத்துட்டு போயிட்டு வீடு அடிக்கிறதுக்கு லெட்டர் கொடுக்குறாரு. சரி, அங்கே போனேன். ஏன் என்ன சார் இது இந்த மாதிரி லெட்டர் கொடுக்குறீங்க? 1 வருஷமா நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சார், இங்கே இருக்கிற எல்லா நீர்நிலை சார் நாங்கள் எடுக்க போகிறோம் சார். சரி, இதை ஏன் உனக்கு 30 வருஷமா கண்ணு தெரியல, இந்த 1 வருஷமா தான் உனக்கு கண்ணு தெரிஞ்சுதா இதெல்லாம் நீர்நிலைன்னு? 30 வருஷமா மக்கள் தான் சொந்தமாக கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு தான் வந்து ஒரு சொந்த வீடு வேணும்னு இங்கே வந்து இடம் வாங்கி வீடு கட்டி இருக்காங்க, இந்த ராஜாஜி நகர் மக்களும் கார்கில் நகர் மக்களும். ஆனால் நீ என்ன பண்ணுற, நோட்டீஸ் கொடுத்து நான் இடிப்பேன் பயமுறுத்தி அந்த மக்களை கடந்த 1 வருஷமா திமுக ஆட்சி வந்த 1 வருஷமா பண்ணிட்டு இருந்தேன். நான் என்னைக்கு கவுன்சிலரா வந்தனோ தினந்தோறும் சண்டை போட்டு ஒரு 6 மாசமா தொடர்ச்சியா சண்டை போட்டு அதை நிறுத்தி இன்னைக்கு அந்த மக்களுக்கு அந்த பயமே இல்லாம இந்த மக்களை இந்த இடத்துலயே இன்னும் அடுத்த பல ஆண்டுகால வாழ்றதுக்கான வழியை செஞ்சு கொடுத்தது அதிமுக கட்சி மட்டும்தான். இங்க இருக்க திமுக காரன் வந்து எதுவுமே பண்ணல. திமுக காரன் என்ன பண்ண, எம்எல்ஏ கூட்டு வந்தாங்க கார்கில் நகர்ல, இங்க இருக்கிற இடம்லாம் எடுப்போம், ஆமா நாங்க எடுப்போம் அப்படின்ட்டு போறாரு. அதுக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு மக்கள் பிரதிநிதி தேவையா நமக்கு? இப்படிப்பட்ட மக்கள் பிரதிநிதி தேவையா? அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அதே ஏப்ரல்ல அண்ணா நகர், இங்க இருக்க அண்ணா நகர் மக்கள் 100கணக்கான வீடுக்கு நோட்டீஸ், ரயில்வே நோட்டீஸ் கொடுத்துட்டோம். ரயில்வேக்காரன் நோட்டீஸ் கொடுத்துட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எடுக்கணும்னு வந்து அப்போ வந்து களத்துல நாங்க போராடுறோம். நாங்க உட்கார்ந்து எவ்வளவு போராடுறோம். சரி, இங்க சப்வே வரணும், வளர்ச்சி ஏற்படணும். ஸோ அந்த மக்களுக்கு சொன்னோம், வளர்ச்சி ஏற்படணும், சப்வே வரணும், ரைட்டு. ஸோ முன்னாடி இருக்க வீடுகளில் ஒரு 17 வீடு எடுக்கணும் அப்படின்னாங்க. சரி, அந்த இடத்துக்கும் அந்த மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இங்கே இருந்த இந்த திமுக சேர்மனு, இந்த திமுக எம்எல்ஏ, இந்த திமுக எம்பி என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த மக்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காம அப்படியே அப்புறப்படுத்தி இந்த 2 வருஷமா அவங்க எல்லாருமே 17 பேரும் தான் சொந்த செலவில் வாடகை கொடுத்து அங்கங்க இருக்காங்க. ஆனா சொந்த வீட்டுல இருந்தவங்கள நடுத்தருக்கு அமைச்ச கட்சி இந்த திமுக கட்சி. நீ என்ன பண்ணிருக்கணும், அந்த மக்களை எடுக்கிறன்னா மாற்று ஏற்பாடு பண்ணிருக்கணும். நீ ஏற்பாடு பண்ணியா? பண்ணல. ஒரு கூட்டத்திலையும் ஒரு இடத்துலயும் நான் பதிவு செஞ்சேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த எம்எல்ஏ என்ன பண்ணாரு, இந்த மக்கள் எல்லாம் கூட்டு போய் செக்ரட்டரியில நான் அமைச்சரை பார்க்க வைக்கிறேன், அமைச்சர்கிட்ட கூட்டு போனாரு. அமைச்சர் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. எம்எல்ஏக்கும் ஒன்றும் பண்ண முடியல, அங்க இருக்க அமைச்சராலையும் ஒன்றும் பண்ணல. சேர்மன் அதெல்லாம் அப்படிதான் எடுப்பாங்க, எங்க போனாலும் அவர் விட்டு ஸ்டாண்டர்ட் டைலாக் அப்படிதான் எடுப்பாங்க. அதெல்லாம் நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் நீ எதுக்கு வந்த அந்த பதவிக்கு? மக்களுக்கு நல்லது செய்ய முடியாம நீ எதுக்கு இந்த பதவிக்கு வந்த? அதுக்கப்புறம் எம்பி, இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது எம்பி என்ன பண்ணாரு, இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வீட்டுக்கு அமைச்சிட்டு கேந்திர வித்யாலயா அப்படின்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலு, அந்த ஸ்கூல் எங்கே கொண்டு வராரு, கான்கர் கம்பெனி நம்ம பேசன் ரோட்ல ஒரு பூஜை. அந்த பூஜை எதுக்கு போடுறாங்கன்னா கண் துடைப்புக்கு. இங்க இருக்கிற மக்களை அப்புறப்படுத்துறாரு. ரயில்வே டிபார்ட்மெண்ட் கிட்ட கேட்டு ஒரு 5 ஏக்கர் இடம் வாங்கி அங்க ஒரு ஸ்கூல்ல பூஜை போடுறாரு. ஏன்னா நமக்கெல்லாம் படிக்கிறதுக்கு இங்க ஸ்கூல்லே இல்லை பாருங்க. ஏன்னா இங்க ஒரு வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, அங்க ஒரு சத்யசாய் ஸ்கூல் இருக்கு, இங்க ஒரு விக்டோரியா ஸ்கூல் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இதை தாண்டி இங்க இருக்கிற மக்களை அடமானம் வச்சு கேந்திர வித்யாலயம் ஒரு ஸ்கூல் கொண்டாருன்னு அதுவும் கண் துடைப்பு. அது முழுமையா பண்ணாங்கன்னா முழுமையா பண்ணல, சும்மா ஒரு பூஜை போட்டு அதோட அந்த ஸ்கூலுக்கான எந்த வித ஸ்டெப்பும் எடுக்காம இந்த மக்களை அடமானம் வச்சு பண்ண விஷயம் தான் அது. ஸோ அதனால அண்ணா நகர் மக்கள் வந்து ரொம்ப தெளிவா நீங்க இந்த வாட்டி யோசிச்சு எந்த எம்பி வந்தா நமக்கு நல்லது. அதே மாதிரி நம்ம மேற்கு பகுதியில இந்த கேட்டு மூடப்பட்டு 2 வருஷம் ஆச்சு. ஏதாவது வேலை நடந்துச்சா? வேலை நடக்கல. எல்லாரும் நம்ம என்ன பண்றோம், இந்த ஏரியாவை சுத்திட்டு போறோம். 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நம்ம தினந்தோறும் சுத்திட்டு போயிட்டு தேரடிக்கு போக வேண்டியது இருக்கு, திருவத்தூருக்கு போக வேண்டியது இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு வழி இந்த எம்பி பண்ணாரா இது வரைக்கும்? இங்க வந்து சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு இந்த எம்பி நம்மள வந்து பார்த்தாரா? இந்த 5 வருஷத்துல எம்பி கருணாநிதி வீராசாமி யாருக்காச்சும் நமக்கு தெரியுமா? கேக்குதா? மக்களுக்கு தெரியுமா எம்பிய?
எம்எல்ஏ பாத்தீங்களா? சேர்மனை பாத்தீங்களா? யாரையும் பார்க்கல. சோ அதுதான் இந்த மாதிரி வந்து 7வது வார்டுக்கு முழுமையா நம்ம எல்லாரையுமே வஞ்சிச்சுட்டு இருக்கிறது தான் இந்த எம்பி, எம்எல்ஏ, சேர்மன். ஆனா இவங்க எல்லாம் 3 வருஷமா பதவிக்கு வந்தாங்க. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் போது 7வது வட்டத்துக்கு எல்லா தெருக்கள்லையும் ரோடு, லைட்டு, குடி தண்ணீர் எல்லாமே கொடுத்த ஒரே ஆட்சி அம்மாவின் ஆட்சி, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி. ஸோ திரு குப்பன் அவர்கள் எம்எல்ஏ இருக்கும் போது தான் நமக்கெல்லாம் இங்க வந்து கருப்பு ரோடே பார்த்தோம். அது வரைக்கும் இந்த ஊர்ல எல்லாம் ரபீஷ் தான் இருந்துச்சு. ஏன்னா 2014 ஓட்டு கேட்டு வரும்போது எனக்கு தெரியும் ரபீஷ்ல போயிட்டு இருப்போம். ஆனா அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியில தான் எல்லா பகுதிக்கும் இன்னைக்கு ரோடு கொண்டு வந்திருக்கோம். ஆனா திமுக ஆட்சி வந்து 3 வருஷத்துல ஏதாவது ஒண்ணு செஞ்சா நீங்க வந்து அவங்களை சொல்லுங்க. இதே இடத்துல நாங்க கூட்டம் போட்டு போறோம். அவங்களால சொல்ல முடியுமா திமுக நமக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்காங்களா? ஏதாவது செஞ்சிருக்காங்களா? நமக்கு நம்ம வீடு எடுக்கிற மட்டும் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஆனா நமக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்காங்களா? அதே மாதிரி ராஜாஜி நகர்ல தண்ணி கொடுக்காம நிறுத்தி வச்சுட்டாங்க. நான் தான் போய் எல்லா இடத்துக்கும் போராடி தண்ணி வந்து கொடுத்தோம். அதுலயும் திமுக என்ன பண்றான், சைட்ல போயிட்டு 10,000 வாங்கிட்டு கனெக்ஷன் கொடுக்குறான். ஸோ அதையும் வியாபாரமாக்குறானே தவிர மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும், மக்களுக்கு வந்து சேவை செய்யணுன்ற எண்ணம் திமுக காரங்களுக்கு துளி கூட கிடையாது. அதனால இந்த எலெக்ஷன் மட்டும் இல்ல, வரக்கூடிய அனைத்து எலெக்ஷன்லயுமே திமுகவினரை ஓட விரட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க எல்லாம் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நம்மளோட ராயபுரம் மனோ அண்ணன் அவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றத உங்க அனைவருக்கும் நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. என்னன்னா வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு போயிருக்காராம் கருணாநிதி ராசாமி. அதுக்கு முன்னாடி கவுன்சிலரும் எம்எல்ஏ ஆட்களும் சண்டை போட்டுக்கிறாங்களாம். இப்போ எண்ணூர்ல எனக்கு இங்க பேசிட்டு இருக்கும் போது எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் திமுகவினர். ஆனா நம்ம இங்க அழகா கூட்டம் போட்டு மக்களுக்கு செய்திகள் சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு கூட்டம் போட்டா இந்த கூட்டத்தை தடுக்கிறதுக்கு ஆள் அனுப்புறாங்க. அவங்களோட கூட்டத்துல பாதுகாப்பு போய் கொடுங்க சார். அவங்க கூட்டத்துல எம்எல்ஏ ஆளும் கவுன்சிலர் ஆளும் போய் அடிச்சுக்கிறாங்களாம். அதுக்கு கொஞ்சம் போய் பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு கட்சிக்குள்ள இருக்க பிரச்சனை தீர்த்து வச்சிருங்க. ஏன்னா மக்களுக்கு அவங்க எதுவும் பண்ற மாதிரி இல்லை. அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறது மட்டும் தான் அவங்களோட வேலையா இருக்கு. மக்களுக்கான எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க செய்ய தயாரா இல்லை. ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த வார்டுல கடந்த 2 வருஷமா போராட்டம் மட்டுமே வாழ்க்கை ஆயிடுச்சு. ஏன்னா எங்க பார்த்தாலும் பெரியார் நகர்னு ஒரு நம்ம 7வது வார்டுல இருக்கு. அங்க என்ன பண்றான், ஒட்டுமொத்த வீட்டுக்கும் லாக் அண்ட் சீல் நோட்டீஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க. அதுவும் நான் ஜெயிச்ச ஒரே மாசத்துல. அப்புறம் நான் போய் ககன்தீப் சிங் பேடி கமிஷனர் சாரை போய் பார்த்தேன். கார்பரேஷன் கமிஷனர் ரிபன் பில்டிங்ல அவரை பார்த்து எடுத்துட்டு போய் நான் லெட்டர்லாம் கொடுத்தேன். சார் 30 வருஷமா இந்த மக்கள் 35-40 வருஷமா இருக்காங்க. இந்த மக்கள்ல வந்து லாக் அண்ட் சீல் வைக்க போறேன்றீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது கட்டின கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சரி கிடையாது, அதுக்காக லாக் அண்ட் சீல் முறையா அப்ரூவல் வாங்கல. சரி அது இந்த மாதிரி பண்றாங்க சார் அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டு இதை நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அது தொடர்ச்சியா இங்க ஜோனல் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் ஒன்று வச்சாங்க. தாசில்தார்லாம் வந்தாங்க. ஜோனல் ஆபீஸ் அப்போ வந்து பால் தங்கதுரைன்னு ஒரு இருந்தார். அவர் அதை இடிச்சே ஆகணும், சீல் வச்சே ஆகணும்னு ஒரு ரொம்ப முனைப்பா இருந்தார். அப்போ நான் கேட்டேன், சரிங்க சார், பெரியார் நகர் மக்களுக்கு வந்து எம்ஜிஆர் வந்து இடம் கொடுத்தாரு. யார் கொடுத்தாருன்னா எம்ஜிஆர் வந்து குடிசை மாற்று, அதாவது சாலையோரம் இருந்த மக்களை தலைவர் வந்து சிபிசிஎல் கம்பெனி வரும்போது அவங்க சாலையோரம் இருந்ததை பார்த்துட்டு சரி இவங்கெல்லாம் ஏன் சாலையோரம் இருக்காங்க, இவங்களுக்குலாம் ஒரு இடம் ஒதுக்குங்க அப்படின்ட்டு குடிசை மாற்று அன்னைக்கு வந்து ஓடு வீடு போட்டு அந்த இடத்த அலாட் பண்ணி தலைவர் கொடுத்துட்டு போனார் 1983. அப்போ என்ன பண்றாங்கன்னா இவங்க இந்த வீடெல்லாம் எடுக்கணும், இதுக்கெல்லாம் அப்ரூவல் வேணும், புதுசா ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. சரிங்க, இந்த ஏழைப்பாளையங்களுக்கு மட்டும்தான் ரூல்ஸ் இருக்கா? சென்னையில 90% பேர் அப்ரூவல் வாங்கியிருக்கானா? அப்ரூவல் யாராச்சும் வாங்கியிருந்தாங்கன்னா நீங்க அதெல்லாம் நீங்க எங்க எடுத்து வந்து காட்டுங்க. இல்ல அப்படி நீங்க அந்த அப்ரூவல் இல்லைன்னா அந்த 90% பேரையும் அகற்றிட்டு நீங்க எங்க மக்கள் கிட்ட வாங்க சார் அப்படின்னு. அதோட தான் அந்த மக்கள் கிட்ட போறதை நிறுத்தினாங்க. அது இல்லைன்னா அந்த இடத்த காலி பண்ணி அது சேர்மன் அந்த இடத்துக்கு போனாலும் என்ன சொல்லுவாரு, நான் கம்பெனில உங்களுக்கு 4 லட்சம் வாங்கிக்கிறேன்,
5 லட்சம் வாங்கி தரேன், நீ எங்கேயோ மாறி போயிடும். சேர்மன், ஒரு சேர்மன் வந்து 40-50 வருஷமா வாழ்ற மக்கள் கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நான் உனக்கு கம்பெனிலேருந்து பணம் வாங்கி தரேன், நீ அங்கேருந்து கிளம்பி போயிடு, கம்பெனிலேருந்து பணம் வாங்கி தரேன், அங்கேருந்து கிளம்பி போயிடு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஏரியாவும் 7வது வார்டு பொறுத்த வரைக்கும் ஒரு ஏரியாலையும் இந்த எம்எல்ஏவும் சேர்மனு இந்த எம்பி எங்கே இருக்காருன்னே தெரில, அவர் எதுக்காக எம்பி ஆனார்னு யாருக்குமே தெரில. ஏன்னா இந்த ரயில்வே கேட் LC4 2 வருஷமா எனக்கு பல பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் ஒரு போராட்டம் நடத்தலாம், சார் ஒரு போராட்டம் நடத்தலான்னு. ஆனால் இன்னைக்கு போராட்டம் இல்லை, இந்த அதான் அதுக்கான நேரம் இங்கே வந்திருக்கு. என் கூட பேசின அனைவருமே இந்த எம்பியை அப்ரூவ் படுத்திட்டு அவர்களை எம்பியா கொண்டு வாங்க, 1 ஆண்டு காலத்துல இங்க சப்வே போட்டு உங்களுக்கு வண்டி ஓடுறதுக்கான வேலையை நாங்க பார்த்து தரோன்ற வாக்குறுதி கொடுக்கணும். ஏன்னா இந்த எம்பியை வச்சுட்டு கண்டிப்பா நடக்காது, இந்த வேலை நடக்காது. பல முறை பல மீட்டிங்ல பேசினதுக்கு அவங்க யாரும் காது கொடுத்து கேட்கற மாதிரியும் இல்லை, இந்த வேலையை செய்யற மாதிரியும் இல்லை. இது அதுக்காக நீங்க இந்த எம்பியை வெளியேற்றிட்டு, ஏன்னா பல பேர் என்கிட்ட போராட்டம் நடத்துறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த போராட்டம்லாம் இன்னைக்கு தேர்தல் களமா மாறி இருக்கு. இந்த தேர்தல் களத்துல திரு மனோ அவர்களுக்கு நீங்க அனைவரும் ஓட்டு போட்டு ரெட்டை சின்னத்தை ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வைப்பீங்களா? சத்தம் எனக்கு கேட்கல, சத்தம் கேட்கணும். கேட்குதா உங்களுக்கு? ரெட்டையில ஜெயிக்க வைப்பீங்களா? நான் வாங்கினதோட அதிகமான ஓட்டு வாங்கலாமா? 7வது வட்டத்துல நீங்க வந்து ஒரே ஒரு அதிமுக ஜெயிச்சதுக்கான பெருமையை தேடி கொடுத்த வட்டம் 7வது வட்டம். அதே மாதிரி வட சென்னையில அதிகமான வாக்கு வித்தியாசம் கொடுக்கக்கூடிய வட்டம் 7வது வட்டமா இருக்கணும். இருக்குமா? ஏன்னா தினந்தோறும் உங்களுக்காக நான் வந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் இனிமேலும் செய்வேன், இதுக்கப்புறமும் செய்வோம். சரி, 2021ல தோல்வி கண்டோம், ஆனா நாங்க யாரும் தோண்டு போல, வீட்டுல உட்காரல. ஆனா இங்க ஒருத்தர் நின்று ஜெயிச்சாரு, சுயேட்சையா வந்து நின்னாரு. இன்னைக்கு ஆளே காண போயிட்டாரு. 3000 வாக்கு ஏமாத்தி வாங்கிட்டு போனாரு. அதே மாதிரி திமுகல நின்னாங்க, ஆளே காணோம். நாங்க 2021ல எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்னாரு தலைவர் குப்பன் அவர்கள். ஆனா தோல்வியை கண்டாலும் அவர் அரசியல்ல இருந்து தோண்டு போல, மக்களுக்கு அடுத்த நிமிஷமே என்ன பணி செய்யணும்னு ஏஞ்சி வெளில வந்து நின்னார். அதுதான் அதிமுக. இதே திமுக காரனை நீங்க தோற்கடிச்சு பாருங்க, ஒருத்தனாச்சும் வெளில வந்து நிப்பானு பாருங்க. இன்னைக்கு பதவி இருக்குன்னு தான் வெளில வராங்க. ஆனா அதிமுக நாங்க பதவி இருந்தாலும் இல்லைனாலும் எங்களோட பணியை என்னைக்குமே உங்களுக்காக செஞ்சு கொண்டு தான் இருப்போம். நீங்க அனைவரும் திரும்ப சொல்றேன், நம்ம எதிர்பார்த்த அந்த களம் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த களத்துல அனைவரும் சிந்தாம செதறாம இரட்டை சின்னத்துல உங்களோட வாக்கை செலுத்தி திரு மனோ அவர்களை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம 7வது வட்டத்தை முதன்மையான வட்டமாக ஆக்கி தரணுன்றத உங்க அனைவரையும் நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். என்னை இங்க வந்து இந்த கவுன்சிலரா ஆக்கி என்னை இங்க ஜெயிக்க வச்சு இந்த மக்களை நான் ஒரு பொதுக்கூட்டம், நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நன்றிலாம் சொன்னேன். இது ஒரு நாம என்ன சொல்றது, திருமண கூட்டம்னாலும் நம்ம வாயில பொதுக்கூட்டம் தான் வருது. இந்த கூட்டத்துல உங்க அனைவருக்கும் நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. இறுதியாக திருவொற்றியூர் பகுதி கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருமான அருமையண்ணன் கே. குப்பன் DAX MLA அவர்கள் உங்களுடைய சிறப்புரையாற்றுவார்கள். இன்றைய தினம் நம்முடைய பேராசிரியர் அண்ணாமலை நகரை சேர்ந்த எங்களுடைய அருமை நண்பர் ஆதிமூலம் அவர்கள் உங்களிடத்தில் மிக அழகாக உரையாற்றக்கூடியவர். நான் கூட அவரை பார்க்கல, இப்போதான் பார்த்தேன். அதனால அவர் பேசணும்னு நான் உங்களுடைய சார்பில் நான் கேட்டுக்கிறேன். அன்பானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். புரட்சி தலைவி அம்மா கண்டெடுத்த அன்பு தம்பி, எடப்பாடியாரின் இதயத்தில் இடம் பிடித்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்,
என்னாலும் மக்கள் தொண்டாற்றக்கூடிய அரசியல் ஆசை. மரியாதைக்குரிய அண்ணன் கே குப்பன் பிஏ அவர்களே, எங்கள் 7வது வட்ட மாமன்ற உறுப்பினர் இனந்தென்றல் டாக்டர் கார்த்திக் அவர்களே, கிழக்கு மேற்கு வட்ட செயலாளர்கள் கே ரவிச்சந்திரன் அவர்களே, எம் கண்ணன் அவர்களே, துணை செயலர் திருமதி ரஞ்சினி அவர்களே, முன்னாள் வட்ட செயலாளர் ஸ்ரீபன் அவர்களே, மரியாதைக்குரிய தயாரான அவர்களே, ஜனார்த்தனம் அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய கழக தோழர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். அன்பானவர்களே, 7வது வட்டத்துக்கு நல்லது ஒரு நமக்கு ஒரு கவுன்சிலரை பெற்று தந்த நம்முடைய அண்ணன் கே குப்பன் அவர்களுக்கு முதலாவது அனைவரும் சார்பாக கைதட்டி நன்றியை தெரிவித்து, பெரியவங்களா சொல்லுவாங்க, ஒரு நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளை அமைவது தெய்வீகம். அது மட்டும் தெய்வீகம் இல்லைங்க, இந்த 7வது வார்டுக்கு மாமன்ற உறுப்பினரா நம்ம கார்த்திக் ஐயா அவர் வந்திருக்கிறாரு, அதுவும் தெய்வீகம் தான். ஒரு மனிதனுக்கு தேவை உணவு, உடை, உறையுள்ள வீடு. அதே மாதிரி இங்க நம்ம வாழக்கூடிய இந்த மக்களுக்கு தேவை என்னன்னா, முதலாவது குடிநீர், நல்ல சாலை வசதி, மின்விளக்கு, தான் 3மே வந்து என்னன்னா அத்தியாவசிய தேவை. நம்ம கவுன்சிலர் கார்த்திக் அவர்கள் பதவிக்கு வந்த உடனே என்ன பண்ணார்னா, இந்த 3யுமே குறைவின்றி நிறைவு செய்து கொடுத்தவர் அவர் தான். மக்கள் எல்லாம் வந்து மகிழ்ச்சி படும்படியாக ஆக்கி கொடுத்தவர் அவர் தான். நம்மளுடைய கவுன்சிலர் இருக்கிறாரே, வர்றதுக்கு முன்னாடி நான் வந்தா என்னென்னலாம் செய்வேன் அப்படின்னு என்ன செஞ்சாரோ அதை சொல்லுவாரு, சொன்னதை செய்வாரு, செய்ததை சொல்வாரு, சொல்லாததையும் செய்வாருங்க. நிறைய பேர் கேட்கலாம், அப்படி என்னங்க சொல்லாத செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்க, ரோடு கிளாஸ் பேக்ல இருந்து யாகவா சர்ச் வரைக்கும் ஒரு ரோடு போகுது. அந்த ரோடுக்கு, அந்த ரோடுடைய பயன்பாட்டுக்கு உள்ள ஒரு 10 அடி இடம் எங்க இருக்குன்னா, அந்த கிளாஸ் பேக்டுக்குள்ள மறைஞ்சு கிடக்குது. அது நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ணார், அந்த காம்பவுண்ட் வாழை இடிச்சு அந்த சாலையை அகலப்படுத்தி விரிவுபடுத்தி இன்னைக்கு பார்த்தா மவுண்ட் ரோடு மாதிரி இருக்குங்க, அழகா இருக்குது. இதுதாங்க அவரு சொல்லாம செஞ்சதுன்னு சொல்லலாம். சொன்னதையும் செய்வாரு, சொல்லாதையும் செய்யக்கூடியவரு அவர் தாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 10-15 வருஷம் முன்னாடி கவுன்சிலர் இருப்பாரு. ஆனா அவரை யாரும் நம்ம பார்த்துருக்கோம். அவர் யாருங்கன்னு கேட்டா, அதோ போறாரு பாருங்க ஒரு வெள்ளச்சட்டை போட்டு, அவரு தாங்க கவுன்சிலர் அப்படின்னு சொன்ன காலம் இருக்காங்க. இப்ப அப்படி இல்லைங்க, இதோ வர்றாரு பாருங்க நம்ம கவுன்சிலர், இதோ வர்றாரு பாருங்க நம்ம கவுன்சிலர் சொல்லக்கூடிய அளவிற்கு மக்களுடைய இதயத்தில் இடம் பிடித்தவர் நம்முடைய கார்த்திக் கவுன்சிலர் அவர்கள். அன்பானவர்களே, இப்ப தேர்தல் நேரம், அவங்க கலர் கொடியா பிடிச்சிட்டு வருவாங்க. நான் இதை செய்வேன், அதை செய்வேன், யானைய பானை ஆக்குவேன், பானை யானை ஆக்குவேன், என்னென்னவோ சொல்லுவாங்க. நீங்க நம்பிடாதீங்க, எதை சொன்னாலும் நம்பாதீங்க. ரொம்ப டெக்னிக்கா பேசுவாங்க. இப்படித்தான் ஒருத்தன் என்ன பண்ணார்னா, தென்னை மரத்துல தேங்காய் பறிக்கலான்னு திருடிட்டு போனா வேகமா ஏறினான். எப்படி சாமர்த்தியமா பேசுறான் பாருங்க. வேகமா ஏறினா யாரு இல்லைன்னு பார்த்தா தோட்டத்துக்காரன் வந்துவிட்டான். டேய் திருட்டு பையன, ஏன்டா மேல ஏறினா அப்படின்னு. அதுக்கு அவர் டெக்னிக்கா பதில் சொல்றான் பாருங்க. ஐயா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க. என்னடா ஆசை உனக்கு? மரத்து மேல, தென்னை மரத்து உச்சியில இருந்து கீழே இறங்கணும்னு இறங்கி பார்க்கணும் ஆசைங்கய்யா. அதனாலதான் நான் மேல ஏறினேன், இப்ப இறங்கிட்டு இருக்கேங்க அப்படின்னா. இப்படி எல்லாம் சாமர்த்தியமா பதில் சொல்லுவாங்க.
இதெல்லாம் கேட்டு ஏமாந்து போயிடாதீங்க. ஆமாங்க, ஏமாந்து போயிடாதீங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், உங்களை யாரும் காப்பாற்ற முடியாமல் போயிடும். ஆமாம், யார் இதை சொன்னாலும் கேட்டு ஏமாந்துடாதீங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தீராத வயிற்று வலி. அவர் என்ன பண்ணாரு, டாக்டர்கிட்ட போனார். ஐயா, தீராத வயிற்று வலி அப்படின்னு சொல்லி போனார். அவர் சொன்னாரு, இங்க பாரு, 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அமைதியா இந்த செச்சர்ல போடும் அப்படின்னு. சரின்னு படுத்துட்டாரு. 5 லட்சம் ரூபாய் கொடுத்து படுத்துட்டாரு. ஆபீஸ்ல ரூமுக்குள்ள நான் தள்ளிட்டு போறேன். அப்ப என்ன பண்ணாரு, டாக்டர் நான் பிழைச்சிருவனா டாக்டர் அப்படின்னு கேட்டாரு. அந்த டாக்டர் சொன்னாரு, 5 லட்சம் ரூபாய் கட்டிட்டியா? கட்டிட்டேங்க. அப்புறம் நீ பிழைச்சிருவ, கவலைப்படாத அப்படின்னு சொன்னாரு. ஆபரேஷனுக்கு போய் தியேட்டர்ல போயாச்சு. ரொம்ப நேரம் ஆச்சுங்க. மனுஷன் வெளியே வரவே இல்லை. அப்புறம் திடீர்னு பார்த்தா எந்திரிச்சாரு. யாரு பேசிட்டு எந்திரிச்சிட்டு, டாக்டர் நான் பொழைச்சிட்டேன் டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப சத்தமா சொன்னாரு. அப்ப பக்கத்துல இருக்கிறவன் சொன்னா, சீ பாய முடியாது, இது எவ்வளவு இங்கெல்லாம் ரொம்ப கத்துல எமகர்களுக்கு பிடிக்காது அப்படின்னாரு. அப்பதான் சொன்னா, ஐயா 5 லட்சம் ரூபாயை கொடுத்து ஆட்டிய போட்டு என்னையும் இங்க அனுப்பி வச்சு விட்டாங்களா அப்படின்னாரு. இது மாதிரி சொல்றதை கேட்காதீங்க, நம்மளை வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடுவாங்க. அதை பார்த்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 1977ல சட்டமன்ற தேர்தல் நடக்குது. எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்ச பின்னாடி என்னன்னா, அப்பதான் முதல்ல தேர்தல் சந்திக்கிறாரு. அவரு எல்லா வேட்பாளரும் தமிழ்நாடு முழுக்க நிறுத்திருக்கிறாரு, திருவத்தூர் நிறுத்திருக்கிறாரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எம்ஜிஆர் தாங்க. எனக்கு ஓட்டுரிமை வந்த உடனே நான் போட்டது ரெட்டையில சின்னத்துல தாங்க நான் முதல் ஓட்ட போட்டேன். ஒரு பேரறிஞர் அண்ணா பற்றி ஒரு சிறு செய்தி. பேரறிஞர் அண்ணா அந்த காலத்துல, ஆரம்ப காலத்துல அவரு ஈரோடுல பொதுக்கூட்டத்துல பேசணும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, நெடுஞ்செழியனும் அண்ணாவும் பேருந்துல போறாங்க. எங்க ஈரோடுல பேசுறதுக்கு போறாங்க. ஈரோடு போறதுக்கு 1 கிலோமீட்டர் இருக்கிற போது பஸ் ரிப்பேரா போச்சு, நடு ரோட்ல நிக்கிறாங்க. நின்ன உடனே எப்படி போறது, 8 மணிக்கெல்லாம் கூட்டம் ஆரம்பிக்கவே என்ன பண்றதுன்னு தவிக்கிறாங்க. ஒரு மாட்டு வண்டி வருது. அந்த மாட்டு வண்டியில, ஐயா இந்த மாதிரி ஈரோடு போனோம், சரி ஏறிக்குங்க. இந்த நெடுஞ்செழியன் சொன்னார், சும்மா இருக்காம சொன்னாரா, ஐயா சீக்கிரமா போங்க, 8 மணிக்கெல்லாம் கூட்டம் ஆரம்பிக்கணும், சீக்கிரமா போகணும், வண்டி வேகமா கொண்டு போய் என்ன பண்ணாரா, அங்க போய் நிறுத்தினார். அன்பானவர்களே, பேரறிஞர் அண்ணா அவர்கள் மெரினா பீச்சில் சீரணி அரங்கத்துல பேச கேள்விப்பட்ட உடனே மக்கள்லாம், லட்சக்கணக்கான மக்கள் காலையிலேயே போய் கூட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தலைவர் வருவதற்கு முன்பாக காத்து கொண்டிருந்த லட்சக்கணக்கான பேர் ஒரு பேச்சில் காத்து கொண்டிருந்தாங்கன்னா, அது பேரறிஞர் அண்ணா ஒருத்தருக்கு மட்டும்தாங்க அப்படி காத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, எம்ஜிஆர் அவர்களும் வந்தாருன்னா அவருக்கும் லட்சக்கணக்கான பேர் காத்து கொண்டிருப்பார்கள். அங்க பேரறிஞர் அண்ணா பேச்சு கேட்பதற்காக அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். ஆனா இங்க அப்படி இல்லைங்க, எம்ஜிஆர் பார்க்கறதுக்கே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள்ங்க. அப்படிப்பட்ட ஆணழகன் யாருன்னா நம்ம எம்ஜிஆர் தாங்க, அப்படின்னு தாங்க சொல்லணும். அன்பானவர்களே, தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆன உடனே எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்காக தனியாக ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அப்பதான் இங்க உள்ள அதிகாரிகளை கூப்பிட்டு, இத தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சா சரியாக இருக்கும், ஆகினால நீங்க என்ன பண்றீங்க, தஞ்சாவூர்ல போய் அது என்ன ஏதுன்னு பாத்துட்டு வாங்க, அது இடம் எங்க இருக்குன்னு பாத்துட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சாரு எம்ஜிஆர். அப்படின்னா அவங்க போயிட்டு சொன்னாங்க, ஐயா தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்கலாம், ஆனா அதுக்கு குறைஞ்சது 100 ஏக்கர் தேவைப்படும் போல இருக்குங்க ஐயா அப்படின்னு சொன்னார். எம்ஜிஆர் சொன்னார், அட என்னையா நீங்க 100 என்னையா 100, 1000 ஏக்கர் தர்றீங்க.
மிக பிரம்மாண்ட முறையில் நீங்க என்ன பண்ணி தமிழுக்கு கிட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சவர் யாருன்னா நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள். அது மட்டும் இல்லைங்க, பாரதியார் பாடுவாரு, வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதர்களுக்கெல்லாம் அப்படின்னு பாடல் பாடுவார். அந்த பாடலுக்கு இணங்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இந்த உலகமே பாராட்டக்கூடிய அளவுல சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் தாங்க. இன்றைக்கு ஏழை எளியவர்கள்லாம் வயிறார சாப்பிட்டு இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே எம்ஜிஆர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அன்பானவர்களே, நான் விரைவா முடிச்சிடுறேன். பெரியவங்கெல்லாம் பேச இருக்கிறாங்க, அதனால விரைவா முடிச்சிடுறேன். இன்னும் பெரிய அளவுல பேசணும் தான் நான் வந்தேன். ஆனா இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நான் குறைவாக பேசி நிறைவாக நான் முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். அன்பானவர்களே, புரட்சி தலைவர், பொன்மனை செம்மல், மக்கள் திலகம், சத்துணவு தந்த ஏழையின் காவலர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்கள், அந்த கட்சி நிலைத்து நிற்க வேண்டுமேயானால், அவருடைய புகழ் மேலும் மேலும் உயர வேண்டுமேயானால் நாம என்னங்க செய்யணும்? வடசென்ன தொகுதியில வரக்கூடிய 19ஆம் தேதி நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் மரியாதைக்குரிய ராயபுரம் மனோ அவர்கள் எம்டெக் MBA அவர்களே ஆதரிச்சு உங்களுடைய பொன்னான வாக்குகளை அவருக்கு நீங்க போட்டு அவரை ஜெயிக்க வைக்கணும். இரட்டை இலை சின்னத்துல வாக்குகளை எடுத்து ஜெயிக்க வைக்கணும். அப்படி ஜெயிச்சா என்ன ஆகும்? அவரு ஜெயிச்சாருன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது நாடாளுமன்றத்துல நிறைய பேர் நாடாளுமன்றத்துல இருப்பாங்க, ஒருத்தர் பேச மாட்டாங்க, 1-2 பேர் தான் பேசுவாங்க. ஆனா நம்மளுடைய ராயபுரம் மனோ அவர்கள் இருக்கின்றார்களே, தைரியமாக நம்ம நாட்டு நம்ம வடசென்னையினுடைய வளர்ச்சி பணிக்காக பேசக்கூடிய ஆற்றல் உடையவர். அவர் போனாதாங்க சரியா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அந்த வடசென்னையில வேலை வாய்ப்பு அதிகமாகும், இளைஞருக்கு வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்ல, முத்தாய்ப்பா ஒன்று நான் சொல்லுவேங்க, இந்த அண்ணாமலை நகர்ல ரயில்வே சுரங்கப்பாதைக்கு ஒரு விடிவு காலம் இருக்கணும்னா, அது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரணும்னா நீங்க என்ன செய்யணும்? நாடாளுமன்ற தேர்தல்ல வரக்கூடிய தேர்தலில் என்ன செய்யணும்? மரியாதைக்குரிய ராயபுரம் மனோ அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குல இரட்டை சின்னத்துல வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக திருவொற்றியூர் தொகுதியின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் திருவொற்றியூர் பகுதி கழகத்தினுடைய செயலாளருமான அருமையன் கே. குப்பன் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். இந்த நிகழ்ச்சியே நடக்குமா நடக்காதான்னு இருந்ததை நான் இப்போ பார்க்குறேன். நாங்கள் மேடையில இருந்து மேடை போட்டு தான் பேசணுன்றதை விட தரையிலிருந்து பேசினாலும் இது அதிமுக மிகப்பெரிய வெற்றியை ஈட்டக்கூடிய வாய்ப்பை பெறும் என்பதற்கு அடையாளம் இந்த கூட்டம். நான் இங்கே பேசுகிறேன், கடைசியில் கை தட்டுறாங்க, கடைசி வரலாம். ஏன் இந்த கூட்டம் அப்படின்னா, ஏன் இந்த கூட்டம்னா, நாங்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணதே நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அண்ணன் மனோ அவர்கள் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் இரட்டை சின்னத்திலே போட்டியிடுகின்றார். அவருக்கு நீங்கள்லாம் இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுத்தான் இந்த தெருமுனை கூட்டம். இந்த தெருமுனை கூட்டத்தின் மூலம் உங்களை எல்லாம் வீடாக வந்து பார்க்கணும். நான் கவுன்சிலர்கிட்ட சொல்லியிருக்கேன், வட்டச்செயலாக சொல்லியிருக்கேன், இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் வீடாக போகணும், எல்லோரையும் சந்திக்கணும். இந்த வட்டம் 7வது வட்டம் திமுகவுடைய அத்துமீறல்களை அதிகாரத்தை மீறி திருவொற்றியூர் 1வது மன்றத்தில் ஒரே வட்டம் ஜெயிச்சது என்று சொன்னால் அது 7வது வட்டம் மட்டுமே வெற்றி பெற்றது
அந்த வெற்றியை கொடுத்த உங்களுக்கு நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் அதை செய்ததனுடைய எதிரொலியாக நீங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பல பேர் பேசினாங்க, ஆளுங்கட்சி ஓட்டு போட்டா வேலை நடக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. எதிர்கட்சி உறுப்பினர் கொண்டு வந்துட்டோமே, நம்ம கட்சியினுடைய உள்ள தாய்மார்களே எங்கிட்ட பேசும்போது எங்க வீடுலாம் எடுக்கிறேன்னு சொல்றாங்களே, இதை காப்பாற்றி கொடுப்பீங்களா அப்படின்னாங்க. எழுதி வச்சுங்க, அதிமுக வலிமையான எதிர்கட்சி, உங்க வீட்டை தொட இந்த இயக்கம் விடாது என்று சொல்லி இன்னைக்கு அன்னைக்கு பேசுறவங்கலாம் இன்னைக்கு ராஜாஜி நகர் மக்கள், கார்கில் நகர் மக்கள்லாம் வீடையே உங்க வீடை தொட முடியாது. நான் மீண்டும் சொல்றேன், அதிமுக ஆட்சி 2026 அண்ணன் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார். வந்தால் உங்களுக்கு அத்தனை வசதிகளையும் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்னடா இது, எங்களுக்கு மேடை போட விட மாட்டான், ஒரே டார்ச்சர் திமுக காரன், இதை போடாத அதை போடாத மேடம், இது வேணா வேணாம்பா, 2 அடி மேடை போடணும், அது கூட வேணாம். சரி தரையிலே நின்று பேசுறோம், கேட்க மாட்டாங்க மக்கள், கேட்பாங்க. ஏன் இந்த கூட்டம் தெரியுமா? இருக்கிற கேட்டு, இந்த கேட்டு அண்ணா நகர் கேட்டு மூடி 2 வருஷம் ஆகுது. அப்ப யார் எம்பி? கலாநிதி வீராசாமி. யார் இதை செய்யணும்? அந்த கலாநிதி வீராசாமி செய்து தர வேண்டும். மீண்டும் நிற்கிறார். இதை வீடு அண்ணா நகரில் உள்ள மக்கள், நான் உண்மையிலே வருத்தப்படுறேன். ஒரு அரசு என்பது மக்களுக்கான அரசாக இருக்க வேண்டுமே தவிர அது மக்களுக்கு இல்லாத அரசாக இருக்க முடியாது. மக்கள் பிரச்சனை என்று சொன்னால் அதை கையில் எடுத்துக்கொண்டு அந்த மக்களுக்கு சின்ன பிரச்சனைனா கூட செய்து தரக்கூடிய வாய்ப்பினை நாம் பெற வேண்டுமே தவிர அந்த வீடை இடிக்கிறதுக்கு வந்து 4 நாள் கவுன்சிலர் போராடுறாரு. 3 நாள் முதல் நாள்லேருந்து அந்த அண்ணா நகர் கேட்டை கூட தள்ளுப்பாங்க. அந்த அண்ணா நகர் கேட்டை இங்கே இப்போ சப்பே வேணும், அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அந்த சப்பேவை நீங்கள் பண்ணி தரணுன்றதையும் எங்களுக்கு மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அதை பண்ணணும்னு நினச்சி பண்ணுறீங்க இல்லை. அங்கே உள்ள மக்களுக்கு, அண்ணா நகரில் குடியிருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு நேற்றல்ல 50-60 ஆண்டு காலம் இங்கே வாழ்ந்த மக்கள் அந்த இந்த இடம் வேணும், சப்பே வேணும், சப்பே கட்டித்தரணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் நீ என்ன பண்ணணும்? அந்த மக்களுக்கு மாற்று இடம் தரணுமா இல்லையா? மாற்று இடத்த கொடுத்தீங்களா? நீ பண்ணியிருக்கணும், கொடுக்கலையே. நான் எம்எல்ஏ இருக்கும்போது நந்தி ஓட அந்த எக்ஸ்டென்ட் பண்ணான். அந்த ரயில்வே வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு வழி போடுறதுக்கு பண்ணும்போது அந்த மக்கள் என் இடத்துல வந்தாங்க, ரயில்வே அதிகாரி வந்துட்டாங்க, போலீஸ் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்து எடுக்கும்போது நான் எம்எல்ஏ இருந்தேன், நேராக போய் நின்னேன். என்ன சார் நிறுத்துங்க, அந்த மக்கள் 30 வருஷம் 40 வருஷம் எடுக்கிறாங்க, ஒரு மாற்று இடத்த கொடுத்துட்டு நம்ம எடுக்கலாம், ரயில்வே அதிகாரிலாம் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு கலெக்டருக்கு சொல்லி கலெக்டர், ஆர்டிஓ, தாசில்தார், டிஆர்ஓ இன்ஸ்பெக்ஷன் கொடுத்து அவங்கள அங்கே வந்து பார்க்க வச்சு அந்த மக்களுக்கு 78 குடும்பத்துக்கு 3 இடத்த காமிச்சோம். மீஞ்சூரில் காமிச்சோம், பொன்னேரியில் காமிச்சோம், கும்படிமீனில் காமிச்சோம். அந்த மக்களாக போய் செலக்ட் பண்ணி ஒரு வீட்டுக்கு 3 சென்ட் இடத்த பட்டா கொடுத்ததுக்கு பிறகுதான் அவர்களை அங்கிருந்து எடுத்தோம் என்று சொன்னால் அது புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி. இன்னைக்கு அந்த வீட்டை இடிச்சு அதெல்லாம் எல்லாம் பெரிய கோட்டீஸ்வரர் வீடாது சொல்லு. சாதாரண மக்கள் 50 வருஷமா இருக்காங்க, எத்தனை கதறினாங்க. அந்த குடும்பத்தினுடைய பாவம் சும்மா விடுமா? அந்த பாவம் தான் இன்றைக்கு 40 இடங்களிலும் திமுக தோற்க போகிறது என்றதுக்கு அடையாளம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாங்கள் இங்கே போராட்டத்துக்கு வந்தோம். ரயில்வே எஸ்பி எல்லாம் போலீஸோடு வந்துட்டாங்க. கவுன்சிலர் போராடணும், என்ன நீ வாப்பா, இங்கே ஒரே டென்ஷனாக இருக்கணும். நானும் வந்தேன். நான் வந்தோன்னு அந்த அதிகாரி எஸ்பி வந்தார். என்ன சார் என்ன இல்லை எங்கள் இடம்னாரு. உங்கள் இடம் தான், 50 வருஷம் 60 வருஷமாக எங்கே போனேன், இப்போ வந்துருக்கேன். சரி வந்திருக்கேல்ல, அவங்களை மாற்றி இடம் கொடுங்க, அது என் வேலை இல்லைன்னாரு. அப்போ நீ இப்போ ஒதுங்க. இந்த அரசாங்கத்தினுடைய ஆர்டிஓ வரட்டும், கலெக்டர் வரட்டும், தாசில்தார் வரட்டும், அவங்க வரட்டும், அவங்களை மாற்றி இடத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிட்டு பண்ணுவோம். 4 நாளாக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். அந்த ஊருடைய தலைவர் அரவிந்த் ஆறுமுகம் எங்களோட இருந்திருந்தா அந்த மக்களுக்கு மாற்று இடம் கிடைச்சிருக்கும். இவன் இங்க இருக்கான் பாரு, எம்எல்ஏ யாரு, இந்த ரவுடி பையன், அவன் பேச்சை கேட்டு இந்த சேர்மன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, தனி அரசு, இவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பாரு,
நீ அங்கே போய் இந்த மாவட்ட மந்திரிகிட்டையும் காலில் வந்து கிடக்குற நீங்கள் எப்படிதான் இதை வாங்கி தர முடியும்? நான் சொல்லிட்டேன், சரிப்பா நீ போறியா போய்க்கிட்டேன். போனாங்க, சுற்றி பார்த்தாங்க, கிடைக்கல. கடைசியில் அந்த வீடு இடிச்சது தான் மிச்சம். அந்த மக்கள் இன்னைக்கு அல்லல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வீடு மட்டும் அல்ல, மீண்டும் இந்த பணியை தொடங்குகின்ற போது இருக்கிற வீடு எல்லாத்தையும் அப்புறப்படுத்த போறான். அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு? இதெல்லாம் மாற்று ஏற்பாடுலாம் நடக்கணும்னு சொன்னா நீ யாருக்கு ஓட்டு போடணும் தெரியுமா? ரெட்டாளிக்கு கை தூக்கு, ரெட்டாளிக்கு ஓட்டு போடணும். கையை தூக்கு, கை கேரள ரெட்டாளிக்கு ஓட்டு போடணும். யாருக்கு ஓட்டு போடணும்? அண்ணன் மனோவுக்கு ஓட்டு போடணும். யார் அவரு? எடப்பாடியார் அடையாளம் காட்டப்பட்ட மனோ அவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் இங்க இருக்கக்கூடிய மேற்கு பகுதியில் 50,000 மக்கள் வசிக்கிறான். நான் அன்சா அப்பார்ட்மெண்ட் ரோட வாங்கி கொடுத்தேன். நான் திமுக கட்டி பிடிச்சி நின்றுதான். யாரு? ஆதி குருசாமி, முத்தையா, ஒரு 10 பேர். ஐயோ இந்த இடம் வந்து விட முடியாது, இந்த முடியாதுன்னு கட்டி பிடிச்சி நின்றுதான். எல்லா நகர தலைவர்களையும் கூப்பிட்டு போய் அதிகாரிகளை பார்த்து கொண்டு வந்து அந்த சாலை மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த மக்கள் எத்தனை இடம் சுற்றி போகணும் தெரியுமா? நீங்கள் சத்தியமூர்த்தி நகர் போய் ஏதாவது மேம்பாலம் போய் வரணும், இல்லை அந்த பக்கம் மேலே போய் அப்படி வரணும். இந்த மாட்டு மந்த மேம்பாலத்தை கட்டி கொடுத்ததும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியில் நான் எம்எல்ஏ இருக்கும்போது கட்டி கொடுத்தேன். இந்த ரோடை வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு இந்த கேட்டை சாத்தின பின்னாடி கூட அந்த மக்களுக்கு அது யூஸாக இருக்கு. இந்த கேட்டை இவன் 2 வருஷமா, இந்த 2 வருஷம் வரலையே, இந்த எம்பிக்கு மறுபடியும் ஓட்டு போட போறியா? சொல்லுங்க. இந்த கலாநிதி வீராசாமி ஓட்டு போட போறீங்களா? போறீங்களா? இல்ல சொல்லு. இல்லன்னு கூட சொல்றது வாய் இல்லையா உங்களுக்கு? இல்ல இவன் மீண்டும் ஓட்டு போட்டா இன்னும் நீ 5 வருஷம் காத்துட்டுக்கணும். இல்லடா 5 வருஷம் காத்துட்டுக்கணும். அப்ப யாருக்கு ஓட்டு போடணும்? ரெட்டை லட்சத்துக்கு ஓட்டு போடணும், மனோவுக்கு ஓட்டு போடணும். புரியுதா? ஏன் இதை சொல்றேன்னா, பார்த்துட்டோம், நம்ம ஒன்ஸ் பார்த்துட்டோம். இவனை கூப்பிட்டு வர போறான், இந்த மீட்டிங் போடாது எங்களை தடுக்கிறான். நாங்கள் ஏன் இந்த தாய்மாரெலாம் நாங்கள் வீடு வீடாக வந்து பார்த்தே சொல்லியிருக்க முடியும். எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டி உங்களுக்கு தகவலை சொல்கிறோம். இப்படிப்பட்ட ஆள் வரான் பார்த்தியா? 2 வருஷம் அதை தொடவே இல்லை. எதை? 2 வருஷம். நான் என்ன கேட்குறேன், நானும் எம்எல்ஏ இருந்திருக்கேன், நானும் 10 வருஷம் தொகுதியில் எம்எல்ஏ இருந்திருக்கேன். இவ ஒரு பணியை தொடங்கினா செய்ய வேணாமா? ஏண்டா இடிக்கவே இல்லையே, இடிச்சியே பணியே தொடங்கல, எதுக்கடா அந்த கேட்டை போட்டு கேட்டை திறந்து விடுவானா? தாய்மார்கள் இங்கிருந்து ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள், வேலைக்கு போகிறவங்க, கடைக்கு எடுத்துட்டு போகிற தாய்மார்கள் இன்னைக்கு இந்த கேட்டை போட்டதால எத்தனை பேர் செத்துருக்கான் தெரியுமா? எத்தனை பேர் ஆக்சிடென்ட்ல செத்துருக்கான் தெரியுமா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? திமுக ஆட்சி. ஓட்டு போட போறியா? மறந்துடாத, எலெக்ஷன் 19ஆம் தேதி போற ரெட்டல குத்துற அவன் இந்த இடத்துல இருந்து காணாம போயிடணும். கலாநிதி வீராசாமி காணாமல் போக வேண்டும். சரிதா? இது நான் வந்து என்னுடைய வேகத்துல சொல்றேன்னு சொல்லாத. உங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு தான் நானும் சொல்லுவேன், எனக்கு இருக்கிற உணர்வு தான் உங்களுக்கும். இதில் பாதிக்கப்படுற மக்கள், இந்த மழை வெள்ளம் வந்ததை எட்டி பார்த்தானா? நான் கேட்குறேன், இப்போ வந்த மழைக்கு நான் அந்த ஜர்கின் போட்டு அந்த மழையில் கொட்டுற மழையில் போட்டில் அந்த மழையில் நனைஞ்சிட்டு சாப்பாடு எடுத்துன்னு வந்து வீடாக கொடுத்தேன். கரையில் எல்லாரும் கொடுத்தேன், எல்லாரையும் சந்தித்தேன். இதில் வாங்கினவங்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வீடு வீடாக பக்கெட்டில் கொடுத்து வாங்கினீங்களா? சந்தோஷம், உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. காரணம் ஏன்னா 4-5 நாளா ஒரே ஒரு ஜேஇ கூட இல்லைங்க. இதே அம்மா ஆட்சியில் 2015 மழை வெள்ளம் வரும்போது நான் தான் எம்எல்ஏ இருந்தேன். அன்னைக்கு அமைச்சர் 4 பேர் அம்மா போட்டாங்க, இங்கே கொடுத்தோம். ஆனால் அன்னைக்கு மண் நிறைவு இல்லை மக்களுக்கு. எது கொடுத்தாலும் மண் நிறைவு இல்லை. அன்னைக்கு ஒண்ணுமே பண்ணலையே. இவங்களுக்கு ஓட்டு போட போறியா? 100க்கு 90% பதிவாகணும். பதிவாக அத்தனை ஓட்டுமே அதிமுகவுக்கு இருக்கணும், ரெட்டாளிக்கு இருக்கணும். ஏன் தெரியுமா? இப்படிப்பட்டவர்களை வீட்டுக்கு அனுப்ப நாம் தயாராக வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா போதுண்டு, அவனுக்கு வீட்டு வரி ஏற்றிட்டானா, மின் கட்டணம் ஏற்றிட்டானா, குடிநீர் கட்டணம் ஏற்றிட்டானா, ட்ரைனேஜ் கட்டணம் ஏற்றிட்டானா, பால் விலை ஏற்றிட்டானா? ஏன்? அரிசி வர இந்த கிலோ 80 ரூபா, 70 ரூபா, 60 ரூபாய்க்கு தான் வாங்கி சாப்பிடணும். அம்மா ஆட்சியில் 20 ரூபாய்க்கு வாங்கின கிலோ அரிசி இன்னைக்கு 70 ரூபா, 80 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை. அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாத்தையும் விலை ஏற்றிட்டான். 10,000 ரூபா இருந்தால் ஒரு குடும்பம் நடத்தலாம். இன்னைக்கு 20,000 இருந்தாலும் ஒரு குடும்பம் நடத்த முடியாத ஒரு அவநிலை கொண்டு வந்திருக்கிற ஆட்சி யாருது? மு.க. ஸ்டாலின். இப்போ சொல்றாரு, நான் குடும்ப தலைவர்கள் 1000 ரூபா கொடுத்தேன். கரெக்டு தான், நீ தானே சொன்ன.
குடும்ப தலைவி 1000 ரூபாய் கொடுப்போம்னு நாமளா கேட்டோம்? நீதான சொன்ன தேர்தல் அறிக்கையில் எனக்கு ஓட்டு போடு, நான் வந்து 1000 ரூபாய் தரேன். இப்போ தகுதி பார்த்து தரேன்னு சொல்லி என்ன அர்த்தம்? முதல்ல நீ தகுதியான்னு முதல்ல முடிவு பண்ணிக்கோ. நீ தானே கொடுத்த 2,19,00,000 கார்டு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நான் வந்தா மிக்சி கிரைண்டர் ஃபேன் தருவோம்னு சொன்னாங்க. 2 கோடி அட்டை உள்ள குடும்ப அட்டை உள்ள பணக்காரன் ஏழை என்று பார்க்காம கொடுத்த தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். நீ பணக்காரன் இல்ல, நீ ஐடி கட்டுற இல்ல. நான் பார்க்குறேன், நான் எம்எல்ஏ. அப்போ அம்மா வந்து அந்த மிக்சி கிரைண்டர் ஃபேன் தரும்போது ஒரு மார்வாடி எப்போ போனாலும் 25,000 டொனேஷன் கொடுத்துருவாரு. கையில் எடுத்து வச்சு கொடுத்துருவாரு. லைனில் நிற்கிறாரு. நான் போனேன், நான் இறங்கி அந்த ரேஷன் கடையை பார்க்கறதுக்கு கொடுக்குற இடத்துக்கு போகிறேன். நான் லைனில் நின்றுக்கிறேன். பார்த்தவங்க சொன்னேன், வணக்கம் வணக்கம் யாருன்னாங்க. திரும்பி பார்த்தா ஸ்டேடியோ. நான் போ, நீ ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு. என் உரிமை சார், இது என் உரிமை சார். கோட்டீஸ்வரன் கூட இந்த அரசு கொடுக்கக்கூடிய அவர் நிவாரணத்தை வாங்குவது கூட அவருடைய உரிமை என்று நினைக்கின்ற பொழுது, இன்னைக்கு 1 கோடி பேருக்கு விட்டு 1,4 கோடி பேருக்கு இல்லைன்னு சொல்றீங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு கேட்கிறேன். எந்த விதத்துல நியாயம்? ஏன் இப்ப மழை வெள்ளம் வந்தது, எனக்கு தெரிஞ்சு நான் தண்ணியில் 5 நாள் தண்ணியிலே போனேன். ஆயில் கலந்த தண்ணி வந்த முதல் இடம் ராஜாஜி நகர், கார்கில் நகர், அந்த மக்களோடு சேர்ந்து ராதாகிருஷ்ண நகர், லைலான் கோட்ரஸ், காமராஜ் நகர், நேரு நகர், காந்தி நகர், பாலகிருஷ்ணா நகர் வரை, சார்லஸ் நகர் வரை அந்த தண்ணி வந்தது. இந்த மக்களுக்கு அந்த 6,000 கொடுத்திய போட்டிருக்கியா நீ? திட்ட இந்த மக்களுக்கு 7,500 கொடுத்திய போட்டியா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கவில்லை என்று கவுன்சிலர் தலைமையில போராட்டம். எங்க மாநகராட்சி வாசல்ல போராட்டம் பண்ணி ஜெயிலில் பிடிச்சி போட்டு கூட துட்டு தரல. இவங்க ஓட்டு போட போறியா? இவனை ஓட்டு போட போறியா? இவன் நமக்கு அந்த மக்களுடைய உணர்வை மதிக்கவில்லை. நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கிறான். அதை கூட நீ கொடுக்க மாட்டேன். அவன் போராட்டத்துக்கு அப்புறம் கொடுக்க முடியலன்னு சொன்னா வாய்க்கிலேயே மேடையில் பேசிட்டு இருக்கிறான் ஸ்டாலின். நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன். ஸ்டாலின் நடக்கிறார் டெல்லியில் போய், ஏடா 38 MP ஜெயிச்சு போன என்னடா பண்ணிட்டு இந்த தமிழ்நாடு மக்களுக்கு? 38 MP நீ ஜெயிச்சு போன 19 நீ என்ன பண்ண இந்த மக்களுக்கு? ஒண்ணுமே பண்ணல. இப்ப ஜெயிச்சு மட்டும் என்ன பண்ண போற? ஒண்ணும் கிடையாது. அண்ணா நகர் அதுக்கு அடையாளம். அண்ணா நகர் கேட் இருக்குதே, அதுக்கு அடையாளம். நீங்க மறந்துடாதீங்க. நான் இந்த குடிக்க தண்ணி மேற்கு பகுதிக்கு நான் இப்போ எம்எல்ஏ இல்லை, சாமி எம்எல்ஏ. ஆனால் அதிமுக ஆட்சி நான் போராடி தண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன். இன்னைக்கு மெட்ரோ வாட்டர் தண்ணி எல்லா வீட்டிலும் பிடிக்கிறீங்கன்னா அது குப்பம் கொண்டு வந்து கொடுத்த திட்டம் என்று பிடிக்க தண்ணி. இன்னைக்கு பாதாள சாக்கடை திட்டம் வந்துருக்குது. யார் கொண்டாந்தது? புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில். நான் எம்எல்ஏ இல்லை, சாமி தான் எம்எல்ஏ. நான் கொண்டு வந்து கொடுத்தேன். இந்த ரோடு அந்த அப்பார்ட்மெண்ட் ரோடு வாங்கி கொடுத்தேன். ரோடு லைட் இல்லாத லைட்டு போட்டு கொடுத்தேன். சின்ன மழை வந்தால் வெள்ளம் வந்தால் பால் கொடுத்தேன், இது கொடுத்தேன். அன்னைக்கு இது வர்றப்போ நமக்கு வந்து கொரோனா வந்தப்போ பொருள் கொடுத்தேன். எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்சது. ஒரு 100 ரூபா பொருள் சொல்லு, 50 ரூபா பொருள் சொல்லு, 10 ரூபா பொருள் சொல்லு, ஒரு பிரெட்டு சொல்லு, ஒரு பால் பாக்கெட்டு சொல்லு, எல்லா வீட்டுக்கும் கணக்கு எடுத்து கொடுக்க சொன்னேன். இதை கொடுத்த என் கூட இருந்து வேலை செஞ்ச கண்ணன் கூட இருக்கல, அவர் கூட இங்கேருந்து நிறைய பேர் இருக்காங்க. நான் பேச நினச்சேன், சொல்லாமல் பேசிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் பண்ணி ஏன் இதை சொல்ல வரேன்னா, அத்தனை இந்த மக்களுக்கு பண்ண. அதனால தான் 7வது வட்டத்தில் நான் வந்து என் பையனை கார்த்திக்க, அவன் HR BA முடிச்சுட்டு MSW முடிச்சு இன்னைக்கு டாக்டர் முடிச்சிருக்கான். அவனை கவுன்சிலராக நிற்க வைக்கும்போது யோசிச்சு ஏமா திமுக ஆட்சி பார்த்துக்குப்பா, திமுக ஆட்சி பார்த்துக்குப்பா எங்கள் மேலெல்லாம் சொன்னாங்க. நான் யோசித்து பார்த்தேன், நம்முடைய சர்வீஸுக்கு இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க. எம்எல்ஏல தான் நம்மளை விட்டாங்க. சரி, நம்ம பையனை நிற்க வைக்கணும்னு நான் வந்து துணிச்சலாக இங்கே நின்னேன். நான் நின்னதுக்கு அடையாளமாக நீங்கள் எல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக்கிறேன். இந்த கூட்டமே ராயபுரம் மனோ MP ஆயிட்டார்னு அர்த்தம். எது MP-யாக வெற்றி பெற்றோட அடையாளம் இந்த கூட்டம். இனிமேல் அவன் இந்த கூட்டத்தை போடுவான்னு நினைக்கிறியா? ஸ்டாலினை கூட்டினதோட இங்கே கூட்டம் வராதுரா. ஏய் தனியார் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், பிடிக்கிட்டேன், எடுத்துட்டேன். யார்கிட்ட பேசுறீங்க? எவ்வளோ சம்பளம் எவ்வளோ தெரியுமா கமிஷன் வாங்குறாங்க? 25% கமிஷன், 25% கமிஷன். இவ இருந்த இருப்புன்னா இன்னைக்கு பார்த்துக்க 2 வீடு 3 வீடு வச்சிருக்கான். நான் வீட்டை சொன்னமா, நீங்க தப்பா செய்யுங்க. அவர் 2 வீடு 3 வீடு வச்சிருக்கான் சேர்மன்.
இவனுக்கு 25, எம்எல்ஏக்கு ஒரு 15, அதிகாரிக்கு ஒரு 15. ஏடா ₹1 100 வேலைக்கு 60% நீ எடுத்துக்க, நான் எந்த வேலைடா செய்வான் காணி எடுக்காரன், அவனுக்கு 10 ரூபா கிடைக்கும் நான் பணம் போடுறவனுக்கு. இத்தனை கமிஷன் வாங்கக்கூடிய இவனுங்க வாய் வேறு பேசிட்டு இருக்கிறாங்க, வருத்தப்படுறாங்க, உண்மையில வருத்தப்படுறாங்க. இவன் சொன்னான் ஆட்சியில் இருக்கும்போது கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன். யாரு? மு.க. ஸ்டாலின். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வர்றதுக்கு பட்டாம பாருங்க, எத்தனை பட்டி வச்சேன், அவனு 100 கட்டிக்காரன் வச்சு உழுந்து அந்த பின்னாடி பார்த்தா போதையை கிடக்குறேன். இன்னைக்கு இந்த சாதி கல்வி 43 முறை கடத்திருக்கான். 43 முறை. திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் இந்த போதைப் பொருளை கடத்தல். இந்த திமுக ஆட்சி வந்த பின்னாடிதான் சாதிக்கலி திமுக ஸ்டாலின் குடும்பத்தோடு தொடர்பு கொள்கிறான், அவரோடு தொடர்பு வளர்த்துக் கொள்கிறான், அதிகாரி தொடர்பு வளர்த்துக் கொள்கிறான். 43 முறை, ஒவ்வொரு முறையும் 2000 கோடி 3000 கோடி இதை சம்பாதிச்சிருக்கான். எவ்வளோ? 43 முறை. இதனால் யாருக்கு நஷ்டம் தெரியுமா? நம்ம படிக்கிற பிள்ளைங்க இருக்குது இல்லை, காலேஜ் போகிற பிள்ளை, 10th +2 போகிற பிள்ளை, இன்ஜினியரிங் காலேஜ் போகிற பிள்ளைங்க, பெண்ணுங்க, எத்தனை பேர் இதில் பாதிக்கப்படுறாங்க. அதை மட்டும் தொட்டுட்டா மட்டும், நீ அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டா 2 தடவை 4 தடவை யூஸ் பண்ணிட்டா யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாதுன்றா. இதான் உள்ள சூழ்நிலை. இதை மட்டும் யூஸ் பண்ணிட்டா யூஸ் பண்ணாமல் அந்த பிள்ளைகள் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆதரிச்சுட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்னை புரிஞ்ச உடனே 2026 தேர்தலில் தாய்மார்களை நீங்கள் கரெக்டாக ஓட்டு போடுங்க. 2026 தேர்தலில் சட்டமன்ற தேர்தல், 2025 சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்க மோடி, எல்லாம் ரெடியாக வச்சுட்டு போல. ராஜா எவன் ஜெயிலுக்கு போனாலும் இப்போ 2 பேர் சிஎம் உள்ள இருக்கான். இவங்க உள்ள போனாலும் இப்போ கை நடுக்குது. மைக்கிட்ட போனால் இப்படி பார்த்தீங்களா? நீங்கள் டிவியில் பார்ப்பீங்க, இப்படி நடுக்குது பார்த்தீங்களா? ஏன்னா கோடியே கொள்ள வச்சா ஜெயிலில் தானே இருக்க வேண்டிய, கோடியா 1 2 பரவாயில்ல, 43 முறை கடத்திருக்கான். இப்போ எங்கே மாட்டினான் தெரியுமா? ஈரான்லேருந்து ஒரு பெரிய கப்பலில் வருது. அதை போய் குஜராத்லேருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் போய் மத்திய அரசாங்கம் எண்ணெயை போய் பிடிக்கிறான். அவன் பிடிச்ச உடனே எவ்வளோ 4 பேர் அரெஸ்ட் பண்ணான். சொல்கிறான் இது இங்கே பண்ணுறதில்ல, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கப்பல் வரும், போட்டு வரும், அந்த போட்டுக்கு அனுப்புறதுக்காக கொண்டு வந்திருக்க சரக்குன்றான். சரி அப்படின்னா ஏறுறான், அவனை ஏற்றிக்கிறான். இதுக்கு தமிழ்நாட்டில் யாருக்கடா கொடுக்குறேன்னா சாதிக்கலிக்கு தரான். சாதிக்கலிக்கு யாரோட தொடர்பு இருக்குது, யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கான்னு எல்லாத்தையும் கணக்கு பார்த்தா சாட்சாத் நம்முடைய முதலமைச்சருடைய குடும்பம் இவங்க தான் சேர்ந்து வராங்க. அதனால நீங்கள் தைரியமாக ஓட்டு போடுங்க, உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பாராளுமன்றத்தோட திமுகவுடைய ஆட்டம் முடிய போகிறது என்பதுதான் உண்மையான நிலைமை என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். புரட்சி தலைவி அம்மா நம்ம விட்டு போயிட்டாங்க. அந்த தாய் நம்ம இடத்துல இல்லை, அந்த தெய்வம் நம்ம இடத்துல இல்லை. அம்மா கொண்டு வந்த அத்தனை திட்டத்தை நிறுத்திட்டேன். அம்மா கொண்டு வந்த திட்டத்தெல்லாம் இது நிறுத்திருக்கோம் பாருங்க. காலைக்கு தங்கம், 1 பவுன் தங்கம், படிச்ச பிள்ளைனா 50,000 கேஷ் கொடுத்தாங்க. அம்மா கொடுத்தது 50,000 கொடுத்து 1 பவன் தங்கம் கொடுத்து தாலி கட்டுக்க. நமக்கு இங்கே தெரியல, கிராமங்களில் நான் மாவட்ட செயலர் இருந்தேன். நான் ஊத்துக்கோட்டை எல்லாபுரம் ஒன்றியத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு பெண்ணு பிஎஸ்சி படித்த பொண்ணுக்கு என் தலைமையில் தான் மேரேஜ். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே விவசாய கூலியாக வேலை செய்கிறாங்க. அந்த பொண்ணு கல்யாணம், அந்த பொண்ணு பிஎஸ்சி பட்டதாரி. 50,000 கொடுத்து 8 கிராம் தங்கத்தை கொடுத்து அந்த பிள்ளைக்கு தாலியை அங்கே போய் கட்டி ஒரு கோயிலில் தாலி கட்டிட்டு அந்த 50,000லேருந்து அவங்க சொந்த பந்தம் வந்தவங்களுக்கு 50 பேர் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஒரு திருமணத்தை நடத்தி வைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அந்த திட்டத்தை நிறுத்திட்டம்மா. அது எத்தனை குடும்பத்தினுடைய பெண்களுடைய கழுத்தில் தாலி ஏற காரணமாக இருந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதை நிறுத்திட்டான். நீ பார்த்தீங்கன்னா அம்மா மகளிருக்கு ஸ்கூட்டி கொடுத்தாங்க. நீ உன் பிள்ளை இது வேலைக்கு போதா 50,000னா 25,000 மானியம். அந்த 25,000க்கு மாதம் 500 ரூபா கட்டா போகுது. எவ்வளோ? மாதம் 500 ரூபா பேங்க் லோன் கொடுத்துட்றான். அந்த திட்டத்தை நிறுத்திட்டான். 50,000 கொடுத்ததை நிறுத்தினான். மகளிருக்கு அம்மா குடிநீர் திட்டம் கொடுத்தாங்க. அம்மா அதை நிறுத்திட்டான். அம்மா மலிவு விலை காய்கறி கடை நடத்துனாங்க, நிறுத்திட்டான். எல்லாத்தையோட எனக்கு தெரிஞ்சு இதுவரையில் பல பேர் பார்த்துட்டு போனான்.
₹1 இட்லி கொடுத்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மாவை தவிர யாராவது சொல்ல முடியுமா? ₹1 இட்லி, ₹5 சாம்பார் சாதம், ₹3 தயிர் சாதம், 2 சப்பாத்தி ₹3 கொடுத்து ஒரு நாளைக்கு ₹10 ஒரு சாதாரண குடிமகன், ஒரு ஏழை எளிய மக்கள் குடும்பம் நடத்த முடியும்னா அதை கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. இன்னைக்கு அம்மா உணவகம் நடக்குதா? அம்மா உணவகத்தில் வேலை செய்கிற பொம்பளைங்களுக்கு அன்னைக்கு 9,000 சம்பளம், இன்னைக்கு 4,500 சம்பளம். வீட்டை விட்டு எப்போ அனுப்பான்னு தெரியல, நாங்கள் போனாவே கதறதுங்க. இன்னைக்கு பொருள் சரியாக தரதில்லை. அம்மா கொண்டு வந்த திட்டன்றதாலே அது நிறுத்துறான். அது மட்டும் இல்லை, நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரசவித்த ஒரு தாய்மார் போனால் பிரசவம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது 2 நாள் 3 நாள் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அம்மாவுடைய சீர் மாதிரி ஒரு 2,000 பொருளை கையில் கொடுத்து அமைச்ச தலைவி புரட்சி தலைவி அம்மா. அம்மாவுடைய சீர் மாதிரி கொடுத்தாங்க. அந்த நான் அதை நடத்திட்டேன்னு அது மாதிரி முதியோர்களுக்கு 1000 கொடுத்தாங்க. நான் எம்எல்ஏ இருக்கும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் கூப்பிட்டு வந்து நம்முடைய பூந்தோட்டப்பள்ளி வளாகத்தில் போட்டேன். ஒரே நாளில் 1850 பேருக்கு மாதம் ₹1000. இன்னைக்கு கணக்கு பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு இந்த ஆட்சி வந்து எல்லாம் நிறுத்திட்டான். அம்மா இருக்கும் 36-38 லட்சம் பேர் கொடுத்தாங்க. இன்னைக்கு கொடுக்கறது 15 லட்சம் பேர் தான். 23 லட்சம் பேருக்கு நிறுத்திட்டான். அம்மா கொடுத்த அத்தனை பேரையும் இவனே வீட்டுக்கு போகிறான். உனக்கு டிவி இருக்குது, உனக்கு சொந்த வீடு இருக்குது, உனக்கு புள்ள இருக்குது, உனக்கு பொண்ணு இருக்குது அப்படின்னு அம்மா அதை பார்க்கல. ஏழை எளிய தாய்மார்களை வயதானவர்களுக்கு கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவங்க இருந்திருந்தா இன்னைக்கு 1,500 அவங்களுக்கு 23 லட்சம் பேர் நிறுத்திருக்காங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்கான் அம்மா. நான் வந்து எலெக்ஷனில் ஓட்டு கேட்க போயிருந்தேன் எங்கே ஏற்காடு. அப்போ ஓட்டு கேட்க போகிறப்போ ஒரு வயசான அம்மா வீட்டில் உட்காந்துருக்குது. கட்டி ரெட்டாளிக்கு ஒரு ஏம்பா அந்த தாய் கொடுத்த 4 ஆடுப்பா, 20 ஆடு குட்டி போட்டுருது பார்ப்பாத. அந்த தெய்வமா எனக்கு மாதம் 1000 தராங்க. 4 ஆடு கொடுத்து நான் அது 4 குட்டி 20 குட்டி போட்டுருக்குது. நான் யாருப்பா போடுவேன்? புண்ணிய விதமாக போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடு கொடுத்தாங்க. கறவை மாடு கொடுத்தாங்க புரட்சி தலைவி அம்மா. அம்மா வீடு கொடுத்தாங்க. ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா, இத்தனை திட்டங்களும் கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த ஆட்சி வரணுமா இல்லையா? அண்ணன் எடப்பாடியார் முதல் வருஷம் ₹1000 கொடுத்தாரு பொங்கலுக்கு. 2வது வருஷம் 2,500 கொடுத்தாரு. ஐயோ 2,500 பத்தாது, 5,000 கொடுக்கணும் கத்தனாள் யாரு? நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நான் கூட பார்த்தேன், இவர் வந்தால் 10,000 கொடுப்பாரு போறது, 5,000 விட. முதல் வருஷம் ₹10 கொடுக்கல. ஏன் இந்த வருஷமே பணம் இல்லைன்ட்டா எடப்பாடியார் ஒரு அறிக்கை விட்டாரு. ஏழை எளிய மக்களுக்கு அந்த ₹1000 கூட கொடுக்கலன்னா சரியா வராது, கொடுக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ₹1000 கொடுக்குற. இதுதான் இன்னைக்கு திமுக ஆட்சியுடைய நிலைமை. தெரியுதா? இப்போ இந்த ஒரு நிர்வாக திறமையற்ற ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் சொன்னால் அது மு.க. ஸ்டாலின். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் திறமையான முதல்வர். சட்டம் ஒழுங்கு கரெக்டாக வச்சிருந்தாரு. போதைப்பொருள் நடமாட்டம் இல்லை, எச்சா நடமாட்டம் இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியாக வச்சிருந்தாரு. ஏழை எளிய மக்களுக்கு உண்டான திட்டங்களை கொடுத்தாரு. அந்த அவர் மீண்டும் முதலமைச்சராக வரணும் அப்படின்னா நீங்க ரெட்டாளிக்கு ஓட்டு போடணும். நம்முடைய மனம் இருக்காருல்ல, ஒரு படித்தவர், பண்பாளர், மிக சிறந்த அவர் வந்து மனித நேயர். அவருக்கு வருவார், முழுலாம் பார்க்க வருவார். எல்லாரும் பார்க்க முடியாது. எம்பி எலெக்ஷன் 6 சட்டமன்ற தொகுதி எல்லா இடத்துக்கும் வரணும்னா ஒரு நாளைக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு 2 நாள் தான் வருவார். அதனால வரும்போது உங்க வீதி வழியாக வர முடியுமான்னு பார்க்குறேன். அப்படின்னா ஜெயிச்ச பின்னாடி நன்றி சொல்றதுக்கு வீதி வழியாக வரது ஏற்பாடு பண்ணுறோம். அவருக்கு நீங்கள் ரெட்டாலில் ஓட்டு போடணும். போலீஸ் வேறு சீக்கிரம் முடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சுனே இருக்குது. என்னடா இது, உலகத்தை ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க வருவாங்களா? இதுல திருமண கூட்டமா பொதுக்கூட்டமான்னு தெரியலன்றாங்க. நீதான் சொன்ன மேடை வேணும்ட்டு சரி விட்டோம். நம்ம தரையில தான் பேசுறோம். இது திருமண கூட்டம் தான். திமுக காரன் இதுக்கு பதில் பண்ண முடியுமானா? நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறப்போவது அதிமுகன்றதுக்கு அடையாளமாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நான் நேரத்தில் சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து எனக்கு முன்பாக பேசிய இந்த வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் அவர்களுக்கும் இந்த வட்டக்கழக செயலாளர்கள் கண்ணனும் ரவிச்சந்திரனும் மிக சிறந்த எடுத்து ஒரு 4 நாளாக நான் அவங்கள சத்தம் போட்டுன்னு இருப்பேன். நீ நல்லா பண்ணணும், நல்லா பண்ணணும், நல்லா பண்ணணும். 5 நிமிஷம் பேசணும். ஏன்னா எல்லாரையும் தாய்மார்களை கூப்பிட்டு வரணும், ஒரு இடத்துல வச்சு பேசணும். மீண்டும் சொல்கிறேன், இந்த அண்ணா நகர் கேட்டு
அந்த அண்ணாமலை நகர் கேட்டு இவ்வளோ பேர் இறந்துருக்கான். 2 வருஷம் வேலை நடக்கல. இது வேலை நடக்கணும்னா மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நமக்கு இந்த பணி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் பொதுமக்களும் வந்திருக்கீங்க, பல்வேறு கிராம நிர்வாகிகள் வந்திருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கு சொல்கிறேன், அத்தனை பேரும் ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் மனோ அவர்களை வெற்றி பெற வைத்தால் இந்த பணி நீங்கள் வந்ததுமே தொடரக்கூடிய வாய்ப்பை நாங்களும் கூட இருந்து ஏற்படுத்தி தருவோம் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்து, வெள்ள நிவாரணம் தரல, ஆயுள் காசு தரல, கேட்டு மூடல, குடிக்க தண்ணி தரல, மழை வெள்ளத்தில் வந்து எட்டி பார்க்கல, ஒரு சோறு போடல, அதிகாரி வரல, இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப நீங்கள் ரெட்டலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியில நான் முன்பாக பேசிய வரவேற்று பேசிய புதுவை பாண்டியன், தேமுதிகவினுடைய பகுதி செயலாளர்கள் நம்முடைய முரளி பவுல்ராஜ் அவர்கள், பகுதி கழகத்துடைய நிர்வாகிகள் ஜோசப், ரேணுகா, வினோத்ராஜ், செல்வம், நாகராஜ் அவர்கள் மற்றும் இங்கே நிறைய பேர், ஒரு 50 பேர். ரொம்ப நேரம் என்னை பார்க்குறேன், என்னடா இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிற மாதிரி நானே பார்க்குறேன். நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்கன்னா இதனுடைய அடையாளம் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப நீங்கள் தயாராகி விட்டீர்கள் என்பதற்கு அடையாளம் இந்த மக்கள் ஒருத்தர் கூட அசையாமல் இருக்கீங்க. அது என்ன அர்த்தம்? நீங்கள் இன்னும் கூட பேசுங்க, நாங்கள் கேட்குறேன்னு. நான் பேசுறதுக்கு ரெடி, இன்னும் 1 மணி நேரம் கூட பேசுவேன். ஆனால் போலீஸ் எங்களை அனுமதிக்க ரெடியாக இல்லை. இருந்தாலும் சண்டை போட்டு எங்கள் மேலே கேஸ் போடுவோம். ஆனால் பற்றி கவலைப்படல. நாங்கள் இந்த செய்தியை மக்களுக்கு சொல்லணும்னா இந்த கூட்டம் நாளைக்கு திமுக கூட்டம் போடு. ஏன் 2 வருஷம் வரல இந்த எம்பி? ஏன் இந்த கேட்டுக்கு வேலை தொடங்கலை? ஏன் அண்ணா நகர் மக்களுக்கு நீங்கள் மாற்று இடம் தரல? அந்த மக்களுக்கு உண்டான நிவாரணம் ஏன் தரல? ஏன் மழை வெள்ளத்தில் வந்து எட்டி பார்க்கல? ஏன் ஆயிலில் வந்து பணம் வரல? ஏன் இந்த மக்களுக்கு உண்டான ஆக்கப்பூர்வமான பணியை செய்யல? இது எல்லாத்தையும் நீ செய்யலைன்றதை ஏன் செய்யலைன்றது விளக்கத்தை சொல்றது ஒரு கூட்டம் போடு. நாங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு கூட்டம் போடுறோன்றது இந்த நேரத்தை தெரிவித்து, இவ்வளோ அமைதியாகவும் பொறுமையாகவும் இவ்வளோ சப்தம் இல்லாமல் பின் சைலண்டாக ஒரு குண்டு சொல்லியோட சத்தம் கேட்கும் அது இல்லாத அளவுக்கு பொறுமையாக கேட்டுக்கிறீங்களே. இதுலேருந்தே நீங்கள் ரெட்டையில் ஓட்டு போட தயாராக நேரத்தை தெரிவித்து அத்தனை பேர்களுக்கும் மீண்டும் 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 என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவேற்றிக் கொள்கிறேன். நீங்கள் கலந்து செல்லலாம் என்று தெரிவித்து நன்றி, வணக்கம். அதெல்லாம் பொருட்டாங்களா? இதெல்லாம் சொல்லிட்டு அதை இனிமேல் உட்கார வச்சா சரியா வராது. நம்ம இன்னொரு நாளைக்கு ஏமா எல்லாருக்கும் 1 நிமிஷம் கேட்டுங்க. நாங்கள் இங்கே நடந்தது எல்லாத்தையும் குடிக்க தண்ணி கொடுத்தது, இந்த கேட்டில் சண்டை போட்டது, அண்ணா நகரில் பண்ணது, தண்ணியில் வந்து சாப்பாடு கொடுத்ததெல்லாம் ஒரு குறும்படம் தயாரிச்சிருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் எல்லாம் உங்கள் ஏரியாவுக்கே வந்து என்னைக்கு போடுறோமோ அதுக்கு முதல் நாள் சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கப்போ நாங்கள் அதை போட்டு காட்டுறோம், நீங்கள் பார்க்கலாம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வேணால் நீங்கள் கிளம்பி போகலாம். ஏன்னா அவங்க டிஸ்டர்ப் கிடையாது. நன்றி வரைக்குமா பேசுகிறேன். இங்க அண்ணா நகர் மக்களுக்கு 17 பேருக்கு வீடு எடுத்துட்டாங்க. எடுத்தவங்களுக்கு இது இங்க இருக்க எம்எல்ஏ வாடகை தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தினாரு. இன்னைக்கு வரைக்கும் வாடகை தரல, எந்த இடமும் தரல. அந்த மக்களுக்கு மாற்று இடம் தர வரைக்கும் அஇஅதிமுக தங்களோட அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி அதிமுக ஆட்சி வந்தா அவங்களுக்கு உண்டான பணியை நாங்க செய்வோன்றத இன்னைக்கு அந்த 17 வீடு இழந்தவங்களுக்கு நாங்க தெரிவிச்சுக்கிறோம் இந்த கூட்டத்தின் வாயிலாக. ஏன்னா இது ஒரு கூட்டத்திலையும் ஒரு இடத்துலையும் நாங்க பதிவு பண்ணிட்டு தான் வரோம். ஆனா இந்த அரசாங்கம் செவி கொடுத்து கேட்கல. ஏன்னா 50 ஆண்டு காலமா அந்த மக்கள் இங்க வாழ்ந்து எல்லா இதுவும் அவங்க வச்சிருக்காங்க. எல்லாம் என்ன சொல்றது, அவங்களுக்கு தேவையான அந்த ரேஷன் கார்டுல இருந்து எல்லா இதுவுமே இந்த மக்கள் வச்சிருக்காங்க. ஆனா அவங்கள இந்த அரசாங்கம் கண்டுக்கல. அந்த மக்களுக்கு என்னைக்குமே நாங்க துணையா இருப்போம். 17 பேர் தானே அப்படின்ட்டு அலட்சியம் காட்டுறாங்க இந்த திமுக அரசாங்கம். கண்டிப்பா நாங்க துணையா இருப்போன்ற தகவலை நான் தெரிவிச்சுக்கிறேன். நாங்க நிறைய விஷயம் செஞ்சிருக்கோம். நாங்க செஞ்சதெல்லாம் ஒரு குறுக்குறமா தயாரிச்சோம். ஆனா இந்த திமுக அரசாங்கம் அதை போடுறதுக்கு இல்லை. கவலைப்படாதீங்க, வாட்ஸ்அப் மூலியமா ஒரு வீட்டுக்கும் எப்போ வந்து சேர்க்கிறோம். நீங்க பார்த்து எல்லாருக்கிட்டையும் அதில் ஓட்டாக மாற்றுங்க.
என்ன செஞ்சிருக்கோன்றத நாங்க செஞ்சதை சொல்ல விட மாட்டாங்க. எதிர்கட்சியா இருந்து இதை செஞ்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா அன்சா ஜிம் பார்க்குக்கு பாதாள சாக்கடை கொண்டு வந்தோம். அசோக் அவென்யூல பாதாள சாக்கடை சொந்தமா கொண்டு வர ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்களை, அதே மாதிரி கார்கில் நகர்ல ஒரு கழிப்பறை கங்கா வச்சிருந்தாங்க. அந்த கழிப்பறையை இடிச்சு இன்னைக்கு சமுதாய கூடத்தை கார்கில் நகர்ல கொண்டாடுறது நம்ம தான். ஆனா என்ன பண்றாரு, இப்ப எம்பி வந்து ஓட்டு வாங்கணும் வந்து பூஜை போடுறதுக்காக ஒரு தலை காமிச்சு போறாரு. ஸோ அது மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சதெல்லாம் திமுக செஞ்ச மாதிரி 7வது வட்டத்தில் காட்டுறாங்க. ஸோ அதுக்காகவே நம்ம என்ன செஞ்சோன்ற குறும்படத்தை நம்ம வந்து டிகேஎன் அவரோட உதவி மூலயமா செஞ்சிருக்கோம். ஸோ அதை எல்லாருக்கும் எடுத்துட்டு போயிட்டு நாங்கள் உங்கள் வீட்டு வாட்ஸ்அப்பில் சேர்த்துறோம். அனைவருக்கும் இந்த கூட்டத்தில் கலந்த அனைத்து கழக தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த வட்டக்கழக செயலாளர்